குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல் கொடி வேலவன் துணை. நம்முடைய ஜோதிட நண்பர்கள் குழுவில் சிறந்த ஒரு பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தில் நிறைய ஆசான்கள் அற்புதமான பலன்களை எடுத்து கூறி உரைத்திருக்கிறார்கள். அடியேன் சிறுவன் எனக்கு தெரிந்ததை நான் கூறுகிறேன். குற்றங்கள் குறைகள் இருந்தால் வேலைவனை மன்னித்து காத்திருள்க. காலபுருஷ தத்துவம் அவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தான். காலபுருஷ தத்துவத்தின்படி தானே ஜாதகம் இயங்குதுன்னா அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. மேச லக்னம் அப்படின்னு சொன்னால் மேச லக்னங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் வீடு தானே. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மேச லக்னம் அப்படின்னா அது தர்ம ராசி. அப்போது பணத்தின் மீது ஆசை அந்த ராசிக்கு லக்னத்துக்கும் அதிகமாக இருக்காது. அது எல்லாத்துக்குமே பணத்தின் சிந்தனை இருக்காதுன்னு சொல்ல வரல. அதுக்கு பணத்துக்கு உண்டான கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். ஆனால் பொதுவாக அது தர்ம ராசி, தர்ம சிந்தனையில் ஒரு ராசி தானே. கோயில் குளம் அதிகமாக சுற்றுற ராசி இப்படியும் வச்சுக்கலாம். இது காலபுருஷ தத்துவத்தில் தானே வந்திருக்கு. அப்போ மேசத்தின் தன்மை, மேசம் ஆடு கொஞ்சம் கோபம் வரத்தா செய்யும். ஏன்னா ஆடு துருக்கிட்டு ஓடுது, அதனால் கோபம் வரத்தா செய்யும். மேசத்தில் தான் சூரியன் உச்சமாகிறார். அப்போ அங்கே என்ன ஒரு தலைமை பொறுப்பு மேசத்துக்கு தேடி வரும். அருமையான ஒரு விஷயங்கள் காலபுருஷ தத்துவத்தில் மிக சிறப்பாக மறைமுகமாக ஒழிக்கப்பட்டுள்ளது. அங்கே சனி பகவான் நீசமாகிறார். அப்போது அந்த சனி பகவான்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை, கால் சார்ந்த பிரச்சனை மேசத்துக்கு இருக்கத்தானே செய்யும். அவர் 10ஆம் அதிபதி, ஜாதகர் ஒரு தொழில் தொடங்குவார் தானே. 11ஆம் அதிபதி தொழிலால் நட்டமும் அடைவார் தானே. இந்த மாதிரி மேசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. ரிஷபத்தின் தன்மை அது காளை சின்னம், பொதிமாடு போல் சுமந்து கொண்டே இருக்கும் தன்மை உண்டு. எப்படியும் கையில் காசு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. காசு இல்லைன்னா தலை வெடிச்சிடும், மண்டை வெடிச்சிடும்னு சொல்லலாம். பணத்தின் நோக்கம், அதாவது பணத்தின் நோக்கம்ங்கிறத விட பொருளாதாரத்தில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதே சமயத்தில் நோயும் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியே சுக்கரனாக வர்றாங்காட்டிக்கு லக்னாதிபதியே 6ல் போகிறார். அப்போ நோய் இருக்கத்தானே சின்ன சின்ன ஏதோ ஒரு நோய் தொந்தரவுகள் இருக்கும். அவர் போய் 5ஆம் இடத்துல நீசமாகிறார் அந்த சுக்கரன். அப்போது இந்த ஹார்மோன்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஏன் சில பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைங்க தான் தருது. அது 5ஆம் அதிபதி நிலைமையை பார்க்கணும். இங்கே தான் 5ஆம் அதிபதி நிலைமையை பார்க்கணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் உணருது. ஏன்னா இதெல்லாம் காலபுருஷ தத்துவத்தில் நிர்ணயிக்கப்பட்டாலும் ஆனால் சுய ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தானே கிரகங்கள் தரப்போகுது. நம்ம ஜாதகத்தில் என்ன இல்லைங்கிறத நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது. இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணத்திற்கு 5 சூரியன் போய் 7ல் நீசமாகிறார்னா என்ன அர்த்தம்? 5ஆம் அதிபதி முதல் குழந்தை இறந்து போய்விடும் அல்லது பிறக்காதுன்னு சொல்கிறதா? அது காலபுருஷ தத்துவத்தில் அப்படி தானே அமைஞ்சிருக்கு. ஆனால் அப்படி இல்லை. மேச லக்கணத்துக்கு 5 7ல் போய் நீசமாகறனா அப்படி தான் சொல்லணும். வேறு என்ன வார்த்தை இருக்குது? அதை தானே சொல்லணும், வேறு வழியே இல்லையே. ஆனால் சுயஜாதத்தில் அப்படி இருக்கா? 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் போய் உச்சமாகிறார் அல்லவா? அப்போது 2 7 மனைவி வந்ததுக்கப்புறம் தானே மேசம். இதுவும் காலபுருஷ தத்துவத்தில் தான் இருக்குது. ஆனால் பொதுவாக இதெல்லாம் பொதுவான வார்த்தைகள் தான். ஆனால் சுய ஜாதத்தில் என்ன குடுப்பனை இருக்கோ அது தான் நடக்க போகுது. 7ஆம் அதிபதி லக்கணத்திலே பொதுவாக ஒருத்தர் சுய ஜாதத்தில் மேச லக்கணம் 7ஆம் அதிபதி லக்கணத்திலே வந்திருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ஒரு கல்யாணம் ஆகும் தானே. ஆகுமா ஆகாதாங்கிற கான்செப்ட் வரத்தானே செய்யுது. அந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் மறைமுகமாக காலபுருஷ தத்துவம் உணர்த்தினாலும் கண்டிப்பாக அந்த விஷயமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் மறைமுகமாக அந்த லக்கண ராசிகள் உணர்த்தினாலும் அவங்க பிறப்பில் என்ன விஷயம் அடைய போகிறாங்கங்கிறது அவங்க சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. அவங்க 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, பெண்ணுன்னா 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, செவ்வாய் நல்லா இருக்காரா, இந்த மாதிரி காரகத்துவம்லாம் எங்கத்தானே செய்யுது. பொதுவாக அப்படின்னு பார்த்தா 7ஆம் அதிபதி மேச லக்கணத்துக்கு 7 12ஆம் இடத்தில் போய் நீசமாகிறாருன்னு ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை தான். அப்போ 12ஆம் இடத்தில் மேச லக்கணத்துக்கு ஆகிறதுக்குலாம் அயன சாணம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறதா? அப்படி இல்லை எல்லாத்துக்குமே அப்படி அமையாதில்லை. அப்போ சுயஜாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் அது கிடைக்கத்தானே செய்யும். அப்போ காலபுருஷ தத்துவம்ங்கிறது ஒரு வாய்ப்பாடு. 2 2 4 4 2 6 6 2 8ங்கிற ஒரு வாய்ப்பாடு தான். அதன்படியே அமையும்னா கண்டிப்பாக அதன்படி அமையாது. காரணம் என்னன்னா அவங்க சுயஜாதத்தில் என்ன அமைப்பு இருக்குதோ அதைத்தான் கிரகங்கள் தரப்போவதே தவிர காலபுருஷ தத்துவம் ஒரு முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு வாய்ப்பாடு தத்துவம் தான். அதன்படி இயங்க செய்யும். ஆனால் கிரக நிலைகளை வைத்தே அவங்க சுய ஜாதகத்தின் கிரக நிலைகளை
அதை தீர்மானிக்கிறது என்று என் தரப்பு வாதத்தை உறுதியாக கூறுகிறேன். காலபுருஷ தத்துவமா பலன் உரைப்பதற்கு காலபுருஷ தத்துவமா என்று கேட்டால், பலன் உரைப்பதற்கு காலபுருஷ தத்துவத்தை விட சுய ஜாதக ஆய்வே மிக மிக சிறமையான பலன் கூறுவதற்கு உதவி செய்கிறது என்று என்னுடைய தீர்ப்பை தருகிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் வேலவனை மன்னித்து காத்தருள்க. நன்றி நண்பர்களை, விடைபெற்றுக் கொள்கிறேன்.